ஜெஃப்ரி ஆக்கர் சொல்லுவார் சார், ஹியூமன்ஸ் ஆர் an extraordinary species to create an extraordinary things. மனித உடல் அத்தகைய விஷயமாங்க. 1 பில்லியன் செல்ஸ் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1000 நகரங்களை இணைப்பது போல நமது மூளையினுடைய செல்கள் இணைக்கப்பட்டிருக்கான். 8000 போட்டான்ஸ்களை கடந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன் நமது கண்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 16000 ஃப்ரீக்வன்சி லெவல, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லெவல கேட்கக்கூடிய சக்தி நமது காதுகளுக்கு இருக்குன்றாங்க. இப்போ இந்த குரங்கிலிருந்து மனிதன் பரிணாமம் அடைஞ்சிட்டான்பான்னு டார்வின் தியரி சொன்னாங்க. எப்படிப்பா பரிணாமம் அடைஞ்சாங்க, எப்படி அவங்க மாறினாங்க, எப்படி பரிணாமம் அடைந்தாங்கன்றத ஒரு 5 ஸ்டெப்ல சொன்னாங்க. குரங்கு 4 கால்ல நடந்தது, நிமிர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 4 கால்ன்றது 2 கைகளாகவும் 2 கால்களாகவும் மாறுச்சு. இந்த கைகள் முதல்ல ஒட்டி இருந்தது, அப்புறம் விரல்கள் விரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கைகள் விரிந்த நிலைக்கு வந்தது. அதுக்கப்புறம் குரங்கினுடைய இந்த காது ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அசைவ நிப்பாட்டி அப்படியே நின்றுது. குரங்குகள் ஒரே இடங்கள்ல அப்படி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்புல வந்து ரோமங்கள் நிறைய வளர ஆரம்பிச்சது. இந்த ரோமங்கள் உதிர்ந்த காரணத்தினால அது மனிதனாக பரிணாமம் அடைஞ்சிச்சு. எல்லாத்தையும் தாண்டி தனித்தனியாக இருந்த உயிரினங்கள் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்த உடனே அதற்கான அன்பு, பாசம், நேசம்ன்ற உணர்வுகள், எமோஷன்ஸ் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. இதனால இந்த 5 ஸ்டெப்ல குரங்குகள் மனிதர்களாக படிப்படியாக பரிணாமமாச்சுன்னு அறிவியல் கத்துத்தருது. இப்ப இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமும் சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் இது என்ன பாச்சுன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குங்க. கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த மனிதன் இப்போது தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கான். 5வது ஸ்டெப், தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரே இடத்துல உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கானா, உடம்புல ரோமங்கள் திரும்ப வளர ஆரம்பிச்சிருது. ஒரே இடத்துல அந்த போனை காதுல வச்சே பேசிட்டே இருக்கானா, நின்ன காது, அசையாம நின்ன காது இப்ப திரும்ப அசைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருது. சார் இந்த கைகள் வந்து விரிந்த கைகளா இருந்துச்சா, போனை இப்படி கூச்சு கூச்சு திரும்ப கையை வந்து ஒட்டி போகும். இன்னும் கொஞ்சம் நாள்ல கை பாருங்க ஒட்டி போயிடும். எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணா, லேப்டாப்பை பார்க்குறோம், இதை பார்க்குறோம்னு குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கோமா, இன்னும் கொஞ்ச நாள்ல மனிதன் திரும்ப குனிந்து 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 2 கைன்றது திரும்ப 4 கால் விலங்காக மாறிடுவான்ப்பா அப்படின்னாங்க. இந்த சமூக வலைதளங்களும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் மனிதனை முன்னேற்றி செல்கிறதா அப்படின்னா அங்க ஒரு கேள்வி வருது. இப்போ மனிதன் தன்னுடைய ஆற்றல் என்ன என்று தெரிந்து கொள்ளும் போது அவன் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கிறான். எப்படி ஒரு குயவன் 15 முறை ஒரு சக்கரத்தை சுற்றினால் களிமண் பானையாகிறது. இந்த கடவுள் பூமி என்கிற இந்த சக்கரத்தை எத்தனை முறை சுற்றுகிறார், மனிதன் மட்டும் களிமண்ணாகவே இருக்கிறான் ஒரு புதுக்கவிஞர் கேட்டிருந்தாருங்க. அப்படி நமது ஆற்றலை தெரிந்து கொள்ளும் போது நாம் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாகிறோம். நாமும் தலைவராகும்.